வணக்கம் உழவர் உறவுகளே. இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியில் இன்னைக்கு நம்ம ஐயா முதல் உரையை அறிவிச்சார் பார்த்தீங்களா? ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்புல எண்ணெய் அள்ளி கொட்டுன மாதிரி ஆகிப்போச்சு. ஆக இவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 ஏக்கருக்கு மேலே இருந்தால் 50%, 5 ஏக்கருக்கு வந்து முழு கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க. ஆனால் முதல் அறிவிப்பில் என்ன சொன்னாங்க? 50,000 ரூபாய்க்கு கீழே இருந்தால் முழு தள்ளுபடி, 50,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் படிப்படியாக ஏற்றி கொண்டு 1,00,000 ரூபாய்க்கு மேலே போனால் 5,000 ரூபான்னு சொன்னாங்க. ரெண்டாவது மீண்டும் நாமெல்லாம் போராடி குரல் கொடுத்து எல்லாரும் ஒரு போராட்டத்தை தொடர்ந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க? 50 75 ஆச்சு, 5,000 30,000 ரூபா ஆச்சு. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதே அறிவிப்பு ஒரு சின்ன மாறுதல் தான். ஏற்கனவே 75,000 ரூபாய்க்கு இருந்தால் முழு தள்ளுபடி, அது அப்படியே தொடருது. அந்த 75,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாய்க்குள்ள வாங்கியிருந்தா 75,000 ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி. அதாவது 75,000, 76,000, 77,000, 80,000 வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 35,000 ரூபா தான் கிடைச்சிட்டு இருந்தது. இப்போ என்ன கிடைக்கும்னா 75,000 ரூபாய் கிடைக்கும். அதாவது கூடுதலாக ஒரு 40,000 ரூபாய் கிடைக்கும். 1,00,000 ரூபாய்க்கு மேலே வாங்கியிருந்தா அதே 35,000 தான். ஆக இந்த கூடுதல் அறிவிப்பில் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு திருப்தி இல்லை, கடுமையான வேதனையில் இருக்கிறார்கள், மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார். விவசாய சங்கங்களும் அதே நிலைமையில் இருக்கிற யாருக்குமே இதில் மகிழ்ச்சி தரக்கூடியது அல்ல. மகிழ்ச்சி தரக்கூடியது என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் சொன்ன வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுவது மட்டும்தான் விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு திருப்தி அளிக்கக்கூடியது. ஆக நிறைய குறைபாடுகள். ஆக எதுக்காக விவசாயிகள் இப்படி பிரிச்சு கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி கொண்டு வர்றீங்க? 7ஆம் தேதி 8 அமைச்சர்கள் உட்கார்ந்து பேசினாங்க. பேசும்போது நாங்க என்ன சொன்னோம்? குறைந்தபட்சம் 1,50,000 ரூபாய் பிளாட்டா எல்லாருக்கும் கொடுங்க. 60 வாங்கியிருக்கேன், நான் 10,000 ரூபாய் கட்டிடுறோம். 1,50,000 ரூபாய்க்கு இருந்தால் முழு தள்ளுபடி பண்ணுங்க. 1,3 லட்சம் வாங்கியிருக்கோமா 25,000 ரூபாய் கட்டிடுறோம். இந்த வட்டி அபராத வட்டி எல்லாம் கழிச்சிருங்க. எந்த நிபந்தனையும் வேண்டாம், நிலுவையில் இருக்கிற எல்லா கடன்களும் தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொன்னேன். எல்லா அமைச்சரும் சரின்னு சொல்லி போட்டு போய் கடைசியில் பார்த்தா இப்படி அறிவிச்சிருக்கீங்களே, இது நியாயமா சாமி? ஆக விவசாயிகள் போராடிட்டே தான் இருக்கணுமா? ஆக நல்ல ஆட்சி, நல்ல மாற்றம், நாங்கள் அப்படியே பண்ணியிருக்கிறோம், இப்படி பண்ணியிருக்கோம் எல்லாம் சொல்றீங்க. ஆனால் இதில் ஏன் விவசாயிகளை விட்டு இப்படி வஞ்சிக்கிற செயல்? ஆக இன்னைக்கு தமிழ்நாடு முதல்வர் சட்டசபையில் அறிவிச்சிருக்கிற இந்த அறிவிப்பு ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது, விவசாயிகளை ஏமாற்றக்கூடியது, விவசாய சங்களுக்கு கடுமையான ஏமாற்றம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பிற்குரிய உழவர் உறவுகளே, இன்று இரவு விவசாய சங்களுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. ஆக நாம் எல்லோரும் ஆலோசித்து அடுத்த கட்ட போராட்டத்தை தீவிரமாக அறிவிக்க இருக்கிறோம். சென்னையில் தான் கண்டிப்பாக அறிவிக்கிறோம். ஆக என்ன அறிவிப்பு, என்ன போராட்ட முறை என்பதை விரைவில் இன்னைக்கு இரவு நாம் எல்லாரும் அறிவிப்பு செய்ய இருக்கிறோம். அதே சமயம் அரசாங்கத்தை சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு வேலையும் செய்யறோம். இப்படி சொன்னது என்ன, நீங்க செஞ்சது என்ன, ஏன் இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்கக்கூடிய அந்த நடவடிக்கையும் நம்ம தொடங்க இருக்கிறோம். ஆக ஒரு பக்கம் வலுவாக போராட்டம், விவசாயிகளை ஒன்று திரட்டுவது, விவசாய சங்கங்களை ஒன்று திரட்டுவது, இந்த வேலையை நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்ய போறோம். அதே சமயம் இன்னொரு பக்கம் அரசாங்கத்துக்கு பேச்சுவார்த்தைக்கு போய் தயவு செஞ்சு சொன்னது செய்யுங்க அப்படிங்கிற ஒரு வலியுறுத்தல் வேலையும் நடக்க இருக்கிறது. போராட்டம் எத்தனாம் தேதி எங்கிருந்து தொடங்க போறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இரவில் எல்லா விவசாய சங்கங்களும் கூடி ஒரு முடிவெடுத்து அறிவிக்க இருக்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக அனைத்து விவசாயிகளும் பொறுத்திருங்கள், காத்திருங்கள், சென்னைக்கு புறப்பட தயாராக இருங்கள். கண்டிப்பாக நாம் அனைவரும் இணைந்து போராடி வெற்றி வருவோம். நன்றி, வணக்கம்.